வணக்கம். கந்தபுராணத்திலே ரதி மன்மதனுடைய சம்பவம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆளின் கீழ் அறவுரைத்த அங்கணனே என்று பாடியதற்கிணங்க நம்முடைய இறைவன் ஆலமரத்துக்கு அடியில இருந்து ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசத்தை அருளி கொண்டிருப்பதை இவர் பார்க்கின்றார். 500 மலர்கணைகளை தன்னுடைய முதுகிலே சுமந்து சென்ற மன்மதன் அதிலே ஒரு கணையை எடுத்து இறைவன் பால் அப்படியே எய்துகின்றார். இறைவன் மேலே படுகின்றது. அது மேரு மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற தாயினிடத்திலே மோகத்தை உண்டு பண்ணுகின்றது. இறைவன் அப்படியே சற்று விழித்து பார்க்கின்றார். அந்த 3 கண்களை திறக்கும் போது தன்னுடைய 3வது கண்ணிலிருந்து ஒரு தீ பிளம்பானது அங்கே வந்து மன்மதனை பசுபமாக்கி விடுகின்றது. ரதி தேவியானவள் அப்படியே மயங்கிய நிலையில் இருக்கின்றாள். இந்த நிகழ்வு நடந்து முடிகின்ற பொழுது அப்படியே அவளுடைய மயக்கமானது அப்படியே தெளிகின்றது. தெளிந்து அப்படியே பார்த்து உடனே தன்னுடைய கணவனார் பசுவமாக இருக்கதை பார்த்த உடனே அப்படியே ஆடி போய்விட்டாள். என்னுடைய கணவனை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே அழுது புலம்புகின்றாள். அப்போதான் இறைவன் சொல்லுகின்றான், சூரபத்மனுடைய இறப்பு நிகழ்ந்தவுடன் உன்னுடைய கணவன் உனக்கு மட்டும் தெரிவான் என்ற வரத்தை ரதி தேவிக்கு கொடுத்துவிட்டு மேரு மலைக்கு தேவியை மணம் செய்வதற்காக கிளம்பி செல்லுகின்றார். இதுதான் ரதி மன்மதனுடைய சம்பவமாக கந்தபுராணத்திலே ஒரு தொகுப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. மீண்டும் ஒரு கந்தபுராணத்தில் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.